Good evening. Shall we start? Yes, good evening, Pa. Shall we start? Good evening, ma'am. Okay. See, we were talking about glycerol preparation. 3 methods of preparation of glycerol அன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதுல நம்ம suppose I told you already that all the reactions are not so important. There are certain reactions which are so important in each case அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வேணும்னா நம்ம ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸோ அதுல we can concentrate on that. How do you feel? எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஏன்னு கேட்டா இப்ப ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெசன். அதாவது கிளியர்லி நீங்க நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தட் யூ கம் அக்ராஸ் இன் திஸ் லெசன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லையா? அதனால இங்க நமக்கு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஏன்னா இன்னும் நமக்கு வரப்போறது ஈத்தர்ஸ் அடுத்தது இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஏன்னா அதுக்கு வெயிட்டேஜ் 7 மார்க்ஸ். யூ ஹாவ் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ். அதே மாதிரி யூ ஹாவ் கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அபவுட் 14 மார்க்ஸ் வெயிட்டேஜ். கார்பாக்சிலிக் ஆசிடும் 14 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யூ கேனாட் ஒமிட் ஆர்கானிக் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். டெஃபினட்டா ஆர்கானிக்கை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த ஃபுல் மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ நீங்க சப்போஸ் சொன்னீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம we can discuss in detail the important things. As far as the hydroxy derivatives are concerned, அதுல உங்களுக்கு 5 marks problem 70th A problem hydroxy derivatives ல. அதாவது நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த கிளிசரால் ப்ரிப்பரேஷனே பாத்தீங்கன்னா கிளிசரால் ப்ரிப்பரேஷன்ல யூ ஹாவ் ப்ரோபிலீன் இருக்கு, அலைல் குளோரைடு இருக்கு, அலைல் ஆல்கஹால் இருக்கு, அதுக்கப்புறம் டை ஹைட்ராக்சி குளோரோஹைட்ரின் இருக்கு, அடுத்தது ஃபைனலா கிளிசரால் இருக்கு. அத ஒவ்வொன்றுத்தையுமே ABCD அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த ரியேஜன்ஸ் அங்க கொடுத்துருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபிலின் எடுத்துட்டீங்கன்னா 773 அண்ட் குளோரின். அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அலைல் ஆல்கஹால். சோ அந்த மாதிரி இப்போ ப்ரோபிலின ஏன்னோ, அலைல் குளோரைட பின்னோ, அலைல் ஆல்கஹால சி, அடுத்தது அந்த டை ஹைட்ராக்சி குளோரோஹைட்னு பாத்தீங்கன்னா டினோ, ஃபைனலா கிளிசரால ஈன்னு கொடுத்துருவாங்க. அது ஒரு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அல்லது எத்தனால பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. If you want, நீங்க நம்ம your examination, especially the chemistry examination is on 19th. அப்படிதானே? chemistry examination நமக்கு என்னைக்கு? செகண்ட் லாங்குவேஜ் என்னப்பா புனித்துக்கு? என்னைக்கு chemistry exam? என்னைக்கு ஃபர்ஸ்ட்? என்னப்பா? செகண்ட் லாங்குவேஜ் என்ன? Thursday. ஆமா. அதுக்கப்புறம் நமக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ நம்ம வேணும்னா அன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் ஹைட்ராக்சைடு டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற ப்ராப்ளத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க அதை சொல்லுங்க, சஞ்சய் சார்ட்ட சொல்லுங்க. அவரை வச்சு நம்ம we will have some class இந்த எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம். இன்னைக்கு லாங்குவேஜ் உங்களுக்கு இல்லையா? லாங்குவேஜ் பேப்பர் எழுதியாச்சு இல்லையா? இன்னைக்கு இருந்துச்சா? எக்ஸாம் இருந்துச்சா? ஓகே. இப்ப லாங்குவேஜ் 2 நாளைக்கு இருக்கு. இப்போ நம்ம we'll see இந்த கிளிசரால பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன் தட் ஆங்கிள் we can go. இதுல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும்பொழுது கிளிசரால சர்டன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியமான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல 3 OH குரூப் இருக்கு. கிளிசரால் எடுத்துட்டீங்கன்னா we have 3 OH, CH2OH, CHOH, CH2OH. இந்த 3 OHல பாத்தீங்கன்னா அந்த நடுவுல இருக்கிற OH செகண்டரி ஆல்கஹால், மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் பாத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். சோ அந்த பிரைமரி ஆல்கஹால் அங்க வரும்பொழுது அது ஒரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்.
இப்ப நமக்கு 2 OH இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் தி நெக்ஸ்ட் கிளைகால்ல நம்ம பார்த்தோம். இங்க 3 OH இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் பாண்டிங் உடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். So hydrogen, whenever you have more number of hydrogen bonding, இதனால என்னென்ன லாபங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the melting point will be high, boiling point will be high, solubility in water will be high because of hydrogen bonding. இது முக்கியமா ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். And because of this, the viscosity, அதாவது hydrogen bondingனால தான் விஸ்கஸா இருக்கும். அது என்ன விஸ்கஸ் அப்படின்னா, இப்ப தேன் பாட்டில் எடுத்துட்டு கவுத்து வச்சீங்கன்னா கூட டக்குனு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கீழே கவுத்து வச்சுட்டு திருப்பி நிமித்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த கொஞ்சம் டிராப் கூட கீழே விழுந்திருக்காது. ஏன்னா ஹைலி விஸ்கஸ். தென் ஹனி இஸ் ஹைலி விஸ்கஸ். அதே மாதிரி கிளிசரால் ஆல்சோ வெரி விஸ்கஸ். அதே மாதிரி கிளிசரால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாதாரணமா சினிமால இந்த டிராமால எல்லாம் வந்து அலாரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளிசரால் வந்து ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன அர்த்தம்னா நீரை உறிஞ்சும் தன்மை வாய்ந்தது. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பொட்டு மாதிரி இங்க ஒரு கிளிசரால வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டரை அப்சார்ப் பண்ணும். வாட்டரை அப்சார்ப் பண்ண உடனே என்ன ஆகும், அப்படியே இட் வில் ஃபால் டவுன் ஆஸ் அ, இப்ப இங்க வச்சுட்டு இங்க விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கும். அப்போ அது அழற மாதிரி இருக்கும். ஒரு அப்பியரன்ஸ் தான், ஆக்சுவலா நோ எஃபெக்ட். அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிசரால் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யூ கீப் யுவர் ஸ்கின் மாய்ஸ்சரஸ். இட் ஹாஸ் டு அப்சார்ப் மாய்ஸ்சர் ஃப்ரம் அட்மாஸ்பியர். அதனால அது கொஞ்சம் வெட், அதாவது நீங்க அதுக்கப்புறம் அதை போட்ட அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட் தட் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி தேர். அதுல கிளிசரால் பேஸ் இருக்கும். தட்ஸ் பிகாஸ் கிளிசரால் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சார்ப் வாட்டர். தட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். இப்ப பாருங்க, இட் இஸ் a colorless and odorless liquid. It is a highly viscous and hygroscopic liquid with high boiling point. And the later properties can be explained on the basis of எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்னது, odorless மாத்திரம் விட்டுருங்க. It is highly viscous, hygroscopic, high boiling point. The later properties can be explained on the basis of intermolecular hydrogen bonding. Please underline this point. இந்த 3 ப்ராப்பர்ட்டிக்குமே காரணம் என்னன்னா, intermolecular hydrogen bonding to complex polymeric structure. It's miscible with water and alcohol in all proportion, but insoluble in organic solvents. It is soluble in water rather than insoluble in organic solvents. அடுத்தது chemical properties னு வரும்பொழுது, இதுல முக்கியமான chemical properties என்ன அப்படின்னா, 2 OH இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ், நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். கிளைகால் எடுத்துட்டீங்கன்னா 2 ஸ்டெப் ரியாக்ஷன். பிரைமரி ஆல்கஹால் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், செகண்டரி ஆல்கஹால் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனா கிளிசரால்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் வரும். அங்க வந்து 2 ஸ்டெப்ஸ் in the case of glycol because you had 2 OH groups. பட் இங்க பாத்தீங்கன்னா we have 3 steps. அதுலயும் பாத்தீங்கன்னா 2 வந்து பிரைமரி, 1 வந்து செகண்டரி. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கூட கேட்பேன், நம்பர் ஆஃப் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்ஸ் இன் கிளிசரால் ஆர் நம்பர் ஆஃப் செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்ஸ் இன் கிளிசரால் கேட்கலாம். சோ கிளிசரால் molecule contains 2 primary alcoholic groups and 1 secondary alcoholic group. However, both alcoholic groups are not equally reactive, though in many of the reactions it resembles alcohol and glycol. ஏன்னா 2 OH இருந்தது கிளைகால். இப்ப பாருங்க, அந்த ரியாக்ஷன் வித் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல், சாதாரணமா சோடியத்தினுடைய ரோல் என்னன்னா, சோடியம் will react with alcohols. இந்த OH குரூப் ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது it releases hydrogen. இங்க பாருங்க, இந்த சோடியம் போடும் பொழுது ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் மோனோசோடியம் கிளிசரோலேட். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இது லோவர் டெம்பரேச்சர், இதை விட ஹையர் டெம்பரேச்சர் தான் அது ரியாக்ஷன் நடக்கும். அதனால மோனோசோடியம், இது வந்து மோனோசோடியம் கிளிசரேட், அதுல 2 சோடியம் இருக்கிறதுனா இட்ஸ் கால்ட் டைசோடியம் கிளிசரால் இருக்கு இல்லையா, ATE சேர்த்துக்கணும், கிளிசரோலேட் and glycerate at higher temperature. The secondary alcoholic group does not react. Primary faster react பண்ணும், secondary will not react. அடுத்தது reaction with acid chloride, hydrogen chloride. அதுவும் பாருங்க, இதுல வந்து பிரைமரி ஆல்கஹால், இது ரெண்டுமே பிரைமரி ஆல்கஹால், இது செகண்டரி. who will react faster அப்படின்னா இங்க நம்ம சொல்ல முடியாது. அது இல்லாம இங்க நடுவுல பாத்தீங்கன்னா, நடுவுல OH இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டியரிக் இன்டராக்ஷனும் இருக்கும்.
சாதாரணமா செகண்டரி லூகாஸ் டெஸ்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க செகண்டரி ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர்னு. ஆனா அந்த மாதிரி ரியாக்ஷன் இங்க நடக்குமா ஃபாஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரியும் டிஸ்பிளேஸ் பண்ணும். This OH can be converted into Cl and this OH can be converted into Cl. So if this is called glycerol alpha chlorohydrin, whereas this one is in the second carbon. Another this is called glycerol beta chlorohydrin. That is temperature is 383. இதே டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சரா இருந்தா இது ரெண்டுமே HCl ஓட ரியாக்ட் பண்ணும். In one case we have first and thirdல வந்து Cl வரும். In other case first and இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வரும். இந்த குளோரின் ஆன உடனே இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இங்க Cl ஆயிரும். ஆனா இது எடுத்துட்டீங்கன்னா இது this or this பிரைமரி, ஏன்னா ரெண்டுமே பிரைமரி தான். அப்போ you get alpha alpha dash dichlorohydrin or alpha beta dichlorohydrin. Both are possible. Just தெரிஞ்சுக்கோங்க இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் so far ரொம்ப முக்கியமான கேட்டுட்டுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. PCl5 பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல் குளோரினேட்டிங், யார் உட்கார்ந்தாலும் OHCl மாத்தக்கூடியவங்க. இப்ப பாருங்க 3 OHமே is converted into Cl, which is a powerful chlorinating agent, phosphorus pentachloride. அடுத்தது பாருங்க இந்த HIல வந்து உங்களுக்கு 5 ஸ்டெப் இருக்கு. இத பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், மிஸ் இத வந்து நாங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது glycerol with HI எடுத்துட்டீங்கன்னா இதுல 1 மார்க் क्वेश्चनக்கு நீங்க வந்து you can prepare yourself. என்ன 1 மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து you have all the 3 OH are replaced by I. அப்படின்னா 3 HI போடலாம். அப்படி 3 HI போட்டா you get this compound is called 1,2,3 triiodopropane. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இத ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க உங்க புக்ல. you can see it in page number 148. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல எப்பயுமே ஒரு காம்பவுண்ட பிராக்கெட் பண்ணிட்டாங்கன்னா that compound is unstable. Please understand. அது என்ன ஆகும், இதுல இருந்து 2 ஹைட்ரஜன் இந்த பக்கம் தெரியல 2 ஹைட்ரஜன், அது இங்க 2 ஹைட்ரஜன் போயிட்டு allyl iodide is the product. அதாவது 3 HI போட்டா the product is allyl iodide. அது 1 மார்க்குக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க 3 HI போடும்போது. அடுத்தது இந்த allyl iodide எடுத்துக்கோங்க. when it reacts, அதாவது this is ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டா அன்ஸ்டேபிள்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது 3ஆவதுக்கு அப்புறம் 4ஆவது போட்டீங்கன்னா we get again இந்த 2 காம்பவுண்ட், இந்த 2 அயோடினும் போடுறோம், you get propylene. 4 HI 3 HI போட்டா allyl iodide, 4 HI போட்டா propylene. அடுத்தது இதோட ஒரு 5ஆவது HI போடலாம், 5th HI போட்டா we get isopropyl iodide. Please understand in this way. 3 HI you get allyl iodide, 4 HI propylene, 5 HI you get isopropyl iodide. And the first and the third step involves அதாவது Markovnikov's addition of HI to the carbon-carbon double bond. The second step involves beta elimination of iodine. So இத பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனை பார்த்தோன்னே ஐயோ ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க. இந்த ஆங்கிள் நீங்க படிச்சிட்டீங்கன்னா which will be useful for you. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன விதத்துல இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா action of glycerol with nitric acid, concentrated nitric acid and concentrated sulfuric acid. So அது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்பொழுது இதுல என்னுடைய நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த H போயிரும், இந்த OH போயிரும். அதனால நீங்க என்ன எழுதணும், இந்த ONO2 எழுதணும். நீங்க சில நேரத்துல என்ன பண்ணிடுவீங்க, அந்த நடுவுல இருக்கிற O விட்டுருவீங்க. அதனால எல்லா இடத்துலயுமே இந்த H போயிரும் NO2 வந்துரும், H போயிரும் NO2 வந்துரும். அதனால this is CH2ONO2 CHONO2 CH2ONO2. இதுக்கு என்ன பேருன்னா ட்ரைநைட்ரோகிளிசரின் அப்படின்னு சொல்லுவாங்க, TNG, அல்லது கிளிசரால் ட்ரைநைட்ரேட் GTN. ரெண்டு பேருமே அதுக்குதான். என்ன TNG ன்னு சொன்னாலும் ட்ரைநைட்ரோ, this is an explosive, very powerful explosive. பேர் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, தெரியுமா? டைனமைட். டைனமைட் TN சொல்லு, இது என்ன சொல்றது? TNG கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க எக்ஸ்ப்ளோசிவா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது GTN கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைனமைட், இதனுடைய அதர் நேம் வந்து டைனமைட். சோ இந்த ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இத வந்து நோபல்
ஆல்ஃபிரட் நோபல்னு ஒரு சயின்டிஸ்ட். இதனுடைய என்னன்னா இங்க வச்சுட்டு பக்கத்துல சத்தம் போட்டா கூட இதை வெடிச்சிடும். ஈவன் ஸ்லைட்டஸ்ட் ஷாக்கு கூட இது வெடிக்கக்கூடியது. ஈவன் வித் ஸ்லைட்டஸ்ட் ஷாக் திஸ் கேன் எக்ஸ்ப்ளோட். அதனால இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆல்ஃபிரட் நோபல்னு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, he found out many ways to transport this compound to various places. உங்களுக்கு தெரியும் டைனமைட் இஸ் used in many places. ஒண்ணுல ஒரு பெரிய பாறையை உடைக்கணும் டைனமைட்டை யூஸ் பண்ணலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பசஸ்க்கு டைனமைட் இஸ் யூஸ்ட். நீ என்னவோ அடுத்தவன் மேல போடுறதுக்காக யூஸ் பண்றது மாத்திரம் தான் நினைக்காதீங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பசஸ்க்கு இது யூஸ் ஆகும். அப்படி இன்னொன்னா இந்த வெடிமருந்தை வந்து தமிழ்ல சொல்லணும்னா வெடிமருந்து இதை தூக்கிட்டு போனோம் ஒரு இடத்துல இருந்து. அதை தூக்கிட்டு போறது எப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து ஆல்ஃபிரட் நோபல். அப்ப வந்து என்னன்னா இந்த பிரின்சிபிள எந்த ஒரு வெடிமருந்து கம்பெனியும் பயன்படுத்தினா, explosive factories, when they use this process, how to transport your trinitroglycerin to various places, அதுல அது ஸ்டார்ச் மீல் இருக்கு, சாடஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்ல போட்டு அதை எடுத்துட்டு போலாம். அதை கண்டுபிடிச்சது ஆல்ஃபிரட் நோபல். அதனாலதான் எல்லாருமே இந்த பிரின்சிபிளை யூஸ் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு சர்டன் பேட்டன்ட் சொல்லுவாங்க. அந்த பேட்டன்ட்டை வாங்கி வச்சிருந்தாரு ஆல்ஃபிரட் நோபல். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கூட நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ் வந்து டிப்ளீட் ஆக போறதே இல்ல, அது இன்னும் இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபண்ட்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னா, இத பேட்டன்ட் வாங்கி இதை பயன்படுத்தும் ஒவ்வொரு வெடிமருந்து கம்பெனியும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி வந்ததுதான் அந்த பணம். அந்த அளவுக்கு இது உருவாயிருக்கு. இதுதான் இந்த டிஎன்ஜி அல்லது ஜிடிஎன் உடைய ஸ்பெஷாலிட்டி. திஸ் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ். இது ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. எழுதும் போது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ONO2 எழுதுறத மறந்துடாதீங்க. அடுத்தது when it reacts with acetic acid we get glycerol monoacetate அல்லது glycerol diacetate and that is glycerol triacetate. மூணு OH-க்குமே substitute பண்ணலாம். இது primary, then the other primary, and then all the three primary and secondary are displaced, and so this is called glycerol trinitrate. This is the compound this is glycerol triacetate with acetic acid. Glycerol, இப்போ நீங்க glycerol வந்து HCl மாதிரி மினரல் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும், நைட்ரிக் ஆசிட் மாதிரி மினரல் ஆசிட்ஸோட ரியாக்ட் பண்ணும், அசிட்டிக் ஆசிட் மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ஸோட ரியாக்ட் பண்ணும். என்ன இதுல ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல வர glycerol trinitrate மாத்திரம் கமர்ஷியலி an important compound. அடுத்தது with KHSO4, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், 3 marks கொஸ்டின். glycerol with KHSO4 or P2O5 சொல்லலாம், or concentrated sulfuric acid சொல்லலாம். என்னவா இருந்தாலும் நீங்க பாருங்க, glycerol CH2OH CHOH CHOH. சோ இதுல என்ன ஆகும், இப்ப இங்க ஒரு OH இங்க Hம் போயிரும், அடுத்தது இங்க ஒரு OH இங்க ஒரு OH இங்க Hம் போயிரும். அப்ப what we get is CH2 double bond C double bond CHOH, which is again square bracketல எழுதுனா என்ன அர்த்தம், unstable compound. அது ஒரு அளவுக்கு ரீஅரேஞ்ச் ஆகும். இங்க இருந்து ஒரு H அங்க போயிட்டு அக்ரிலின் ஒரு காம்பவுண்ட் வரும். This is also an important compound which is used acrylic emulsion. பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில நீங்க பார்த்திருப்பீங்க acrylic paint அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில this is acrolein. என்ன அதே மாதிரி உங்களுக்கு சயனைடு இருக்குது, அது கூட வந்து ஒரு முக்கியமான வந்து ரப்பர் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான காம்பவுண்டா யூஸ் பண்றாங்க. அக்ரோலினிஸ். இது இந்த ரியாக்ஷன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3 marks கொஸ்டின். என்ன யூஸ் பண்ணலாம், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்டா இருந்தா KHSO4 யூஸ் பண்ணலாம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆல்சோ கேன் பி யூஸ்ட் as a dehydrating agent. இது ஒரு முக்கியமான 3 marks கொஸ்டின். அடுத்தது வித் ஆக்சாலிக் ஆசிட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு இது கன்சியூம் ஆகும் glycerol with oxalic acid. சோ 1 இல்ல 2 டெம்பரேச்சர்ல கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க மனப்பாடம் பண்ணணுமா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, as far as the oxalic acid reaction is concerned, suppose when the temperature is 383 Kelvin, இங்க என்ன ஆகும்னா இந்த ஆக்சாலிக் ஆசிட்ங்கிறது இதுதான் கிளைகால்ல பாத்திருக்கோம். சோ இது வந்து கனெக்ட் ஆகும். அப்ப what we get is CH2OOCCOOH, then CHOH, then CH2OH. இதுல என்ன ஆகும்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு போயிரும். அடுத்த ஸ்டெப்ல we get CH2OOCH CHOH.
CH2OH. This is called glycerol monooxalate. Sorry, this is glycerol monooxalate and this is glycerol formate. இது இங்க கட் ஆகும், இங்க H வரும், இங்க H2O வரும். You get formic acid. இப்ப formic acidக்கும் oxalic acidக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு CO2 தான். So 383 ல ஒரே ஒரு CO2 ரிமூவ் ஆகும். இதே 533 கெல்வினா இருந்தா இதே மாலிக்யூல் தான். இத என்ன பண்ணுவோம்? இதே ஆக்சாலிக் ஆசிட் இப்படி எழுதுவோம். அப்ப கனெக்ஷன் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கட் பண்ணிட்டு we can connect it in this way. OOC. So இங்க ஒரு CO2 போயிரும், இங்க ஒரு CO2 போயிரும். The product is CH2 double bond CH2OH which is called allyl alcohol. நீங்க என்ன பண்ணுங்க? 533 Kelvin oxalic acid converts glycerol into allyl alcohol. At 383 Kelvin oxalic acid is converted into formic acid ன்னு தெரிஞ்சிட்டா போதும். இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது the temperature is 533. 1 மார்க்குக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. 533 ல இருந்து என்ன வரும்? allyl alcohol வரும். அதே 383 இருந்தா glycerol அப்படியே இருக்கும். formic acid is the product. In that way 1 மார்க்குக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இததான் கொடுத்திருக்காங்க. When the temperature is 383, அதாவது depending upon the temperature glycerol is converted into allyl alcohol or formic acid. அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும் 383. glycerol monoformate is formed. அது ஹைட்ரலைஸ் ஆகும்போது formic acid வரும். அதே when the temperature is 533, இது 383 ல glycerol monoformate இப்ப நான் கொடுத்ததுதான். This is hydrolysis gives formic acid. அதே 533 ஆக இருந்தால் இது வந்து அது லாஸ்ட் ஸ்டெப். அதாவது glycerol monoformate on hydrolysis gives you formic acid. In this reaction glycerol is acting as the catalyst which converts oxalic acid into formic acid. At 533 Kelvin glycerol dioxalate is formed. இதுல வந்து ரெண்டு COOH கனெக்ட் ஆயிரும். CO2 போயிருச்சுனா we get allyl alcohol. அந்த temperature வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The elimination of two molecules of carbon dioxide takes place by the cyclic reorganization of bonds in the diester. அடுத்தது oxidation. இத பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க, இவ்வளவு நம்ம படிக்கிறோமா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இத உங்ககிட்ட நான் ஒரு சஜஷன் சொல்லுவேன், என்னன்னா இதுல இருக்கிறது ஃபுல்லா படிக்க வேண்டாம். இதுல என்ன ஆகும்னா, என்னென்னலாம் இருக்குன்னா, கிளிசரால் எடுத்துட்டீங்கன்னா 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, 1 செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. சோ நீங்க எப்படி படிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட் வரும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண கீட்டோன் வரும். இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். என்ன கிளிசரால் ஆக்சிடேஷன்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கார்பனா நம்ம ஆக்சிடேஷன் பண்ணிட்டே வரலாம். இப்போ வந்து நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு. அதாவது நைட்ரிக் ஆசிட் கேன் பி யூஸ்ட், concentrated nitric acid can be used, or bismuth nitrate can be used, அல்லது bromine water can be used. அப்புறம் Fenton's reagent ன்னு ஒன்னு இருக்கு, அதாவது FeSO4 plus H2O2. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Fenton's reagent page number 150. Fenton's reagent 1 mark question. என்ன Fenton's reagentனா, FeSO4 with H2O2 and this is gives you glycerose அப்படின ஒரு காம்பவுண்ட். glyceroseங்கிறது a mixture of glyceraldehyde and dihydroxyacetone. அடுத்து strong oxidizing agents யாரு? permanganate. எல்லா பாண்டையும் உடைச்சிரும். என்ன டப்பு டிப்புன்னு உடைச்சிட்டு எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா மாறிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால இதுல என்ன கேள்வி கேட்பாங்க? they will not ask you to write the complete oxidation of glycerol. கேட்கவே மாட்டாங்க. dilute nitric acid 1 மார்க்ல dilute nitric acid இருந்தா என்ன சொல்லணும்? it gives you glyceric acid. என்ன what is glyceric acid அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்மட்ட CH2OH இருக்கு, CHOH இருக்கு, இதுல CH2OH இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது ஆல்டிஹைடா மாறும். இதுக்கு பேரு கிளிசரால்டிஹைட். அடுத்த ஸ்டெப் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கிளிசரிக் ஆசிடா மாறும். இது வந்து எப்ப வரும் நமக்கு? இந்த ப்ராடக்ட் இஸ் obtained when glycerol is treated with dilute nitric acid. அதே concentrated nitric acid இருந்தா அதுவும் COOH ஆயிரும், இதுவும் OOH ஆயிரும், and this is called tartronic acid. So
prime, that is nitric acid உடைய ரோல் என்னன்னா primary alcohol மாத்திரம் தான் ஆக்சிடைஸ் பண்ணும். அண்டர்லைன் பண்ணிக்கோ, dilute nitric acid, glyceric acid, concentrated nitric acid, tartronic acid. 1 மார்க்குக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பிஸ்மத் நைட்ரேட் என்ன பண்ணும்னா மீசோ ஆக்சாலிக் ஆசிட். அப்ப மீசோ ஆக்சாலிக் ஆசிட்ன்றது என்னன்னா நடுவுல இருக்கிற அந்த செகண்டரி ஆல்கஹால் பிகம்ஸ் திஸ். ஏன் இத மீசோ ஆக்சாலிக் ஆசிட்னு சொல்றோம்னா இத மூடிட்டோம்னா திஸ் இஸ் ஆக்சாலிக் ஆசிட். கவனிச்சுக்கோ, when you close it this is oxalic acid, நடுவுல CO வருது, அதனால it is called meso oxalic acid. bismuth nitrate, meso oxalic acid. Fenton's reagent இருந்தா we get two compound, one is glyceraldehyde, the other one is dihydroxyacetone. glyceraldehyde ன்றது இது என்ன, dihydroxyacetoneங்கிறது இந்த காம்பவுண்ட். இதை எடுத்துட்டீங்கன்னா அதுல செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, இதை எடுத்துட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு மிக்சருக்கு பேர் தான் கிளிசரோஸ். பிளீஸ் அண்டர்லைன் வாட் இஸ் கிளிசரோஸ் ஆல்சோ 1 மார்க் क्वेश्चन. இட் இஸ் a mixture of glyceraldehyde and dihydroxyacetone. இதுல இருக்கிற 2-3 क्वेश्चन உங்களுக்கு 2-3 1 மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது Fenton's reagent FeSO4H2O2 னா என்ன, Fenton's reagent னா என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீ FeSO4H2O2 எழுதணும். Fenton's reagent வந்து ஆக்சிடைஸ் பண்ணா என்ன வரும்னா this mixture, this is glyceraldehyde and dihydroxyacetone, அவங்களுடைய பேர் என்னன்னா glycerose. what is glyceroseங்கிற ஒரு வார்த்தை क्वेश्चन பேப்பர்ல வந்திருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். ஓகேவா, எல்லாமே ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபைனல் ப்ராடக்ட். with dilute nitric acid, glyceric acid is formed. Concentrated nitric acid, glyceric acid and tartanic acid is formed. Bismuth nitrate is converts glycerol to meso-oxalic acid. And இதுல bromine water இருக்கலாம். Fenton's reagent, Fenton's reagent னா FeSO4H2O2, இது அண்டர்லைன் பண்ணிக்கோ 1 மார்க்ல. அது என்னவா ஆக்சிடைஸ் ஆகும், கிளிசரோஸா மாறும். கிளிசரோஸ்ங்கிறது என்னன்னா mixture of glyceraldehyde and acetone. This is what you have to remember. இங்க பாருங்க, CH2OH CHO ஆகும், ஆசிட் ஆகும். CHO வந்து கீட்டோன் ஆகும், ஆசிட் ஆகும். பிரைமரி ஆல்கஹால் as well as secondary alcohol. This is the complete picture of glycerol oxidation. இந்த complete picture நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. Please understand that this is very important. நீ மனப்பாடம் பண்ணி எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. இதுல தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா dilute nitric acid இதோட முடிஞ்சிரும், concentrated nitric acid இதோட முடிஞ்சிரும். அடுத்தது if it is Fenton's reagent, இது ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். அல்டிமேட்டா என்ன வரும்னா ஆக்சாலிக் ஆசிட், அதுவும் அல்டிமேட்டா என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு. ஒண்ணும் இல்ல, நீங்க பெர்மாங்கனேட் டைட்ரேஷன் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ல இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இது வந்து பெர்மாங்கனேட் ரியாக்ஷன்ல. சோ இது வந்து முக்கியமானது, இது சொல்லிக்கோங்க. dilute nitric acid, concentrated nitric acid and Fenton's reagent. சரி, அடுத்தது கிளிசரால் என்ன முக்கியமானது ஒண்ணு, ஒரு 3 மார்க்ஸ் क्वेश्चन. என்னது uses of glycerol. So my suggestion is you learn all the 6 uses of glycerol. 6 தானே, 5 இருக்கா? Yes, 5 இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிளிசரால்னுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாய்ஸ்சரைசிங்னு சொன்னேன் இல்லையா, அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர்னு சொன்னேன். இப்ப இந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் குத்தி இருக்காங்க, பாத்திருக்கீங்களா? ஸ்டாம்ப் குத்தும் போது பாத்திருக்கீங்களா? அதாவது அவங்க அட் எ டைம் பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப், அதாவது இந்த இதுல கொத்துவான், தென் ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயும் அவங்க ஒட்டது 100 1000 500 1000 அவங்க ஸ்டாம்ப் போடுவாங்க. அப்ப அந்த வெட்னஸ் இந்த ஸ்டாம்ப் பேட்ல இருக்கணும். அந்த வெட்னஸ் எதால கொடுக்க முடியும்னா கிளிசரால்ல கொடுக்க முடியும். அதான் என்ன கொடுத்திருப்பாங்க, copying inks and stamp paddings-ல glycerol is used. அடுத்து இந்த manufacture of explosive like TNG இப்ப தெரியும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்தது அண்டர்லைன் பண்ணிக்கோ, this is antifreeze in automobile radiators, நம்ம glycol-லையும் பார்த்தோம். அடுத்தது sweetening agents in beverages, moisturizing cream and other cosmetics. நான் ஏற்கனவே சொன்ன இந்த creamsல இந்த 5 பாயிண்ட் இருக்கு, தயவு செய்து learn all the 5 points. ஏன்னா அதுல இருந்து 3 நீ எழுத வேண்டியது இருக்கும், இல்ல எதை வேணாலும் வந்து 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. learn it in that way. This is an important question. அடுத்தது aromatic alcohol. what is meant by aromatic alcohol? benzene ring இருந்தாலே aromatic alcohol. you have C6H5 COH இருக்கு, அது phenol சொல்லுவோம், அது purely aromatic. இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா இது இல்லாம பாத்தீங்கன்னா this is methanol, aliphatic alcohol, alkyl alcohol. இது பாத்தீங்கன்னா
வந்து பென்சைல். அதனால இதுக்கு பேரு ஏர் ஆல்கைல் ஆல்கஹால். அண்ட் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா it is called benzyl alcohol. This will have the property of methanol. மெத்தனாலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்க செய்யலாம். ஓகே, இதுல வந்து ஐசோமர்ஸ் இருக்கு. பென்சைல் ஆல்கஹால் இஸ் ஐசோமரிக் வித் அனிசோல். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்ப்பா. ஏதாவது பென்சைல் ஆல்கஹால், ஏன்னா நான் வந்து எது இம்பார்ட்டன்டோ அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்திருக்கிறேன். 1 மார்க்க பொறுத்த வரைக்கும் ஐ எம் கிவிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் விச் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். aromatic compounds containing hydroxyl, this is a side chain compound. This compound is a side chain compound because toluene எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற H க்கு பதிலா OH வந்திருக்கு. அதனால a typical example benzyl alcohol is also called as phenyl carbinol. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா phenyl methanol அப்படின்னு நம்ம சொல்லலாம். air alkyl alcohol, this is the compound. benzene ring இருக்கு, CH2OH கனெக்ட் ஆயிருக்கு side chain ஓட. And it can be considered as arylated aliphatic alcohol. இதுல பாத்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால் வந்து கமர்ஷியலி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். occurs in nature either in free form or in the form of ester. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். benzyl acetate is present in jasmine oil. அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம்? jasmine oil இருக்கு, jasmine smell of jasmine and also it is present in jasmine oil. அதனால எதுக்கு யூஸ் பண்ணலாம்? எதுக்குப்பா யூஸ் பண்ணலாம்? because of its smell. Okay, it is isomeric with cresols and S-path. அதனால because of the smell it is used in perfumery. அதாவது benzyl acetate is used in perfumery. சாதாரணமாவே aromatic compounds have the pleasant smell. Okay, இப்ப பாருங்க, preparation of benzyl alcohol by the hydrolysis of benzyl chloride obtained by the chlorination. இப்ப CH3 எடுத்துக்கோங்க, this is toluene. அதுல chlorine போட்டீங்கன்னா we'll get benzyl chloride. So இந்த H க்கு பதிலா Cl போட்டா benzyl chloride, that becomes benzyl alcohol. So உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த preparation benzyl alcohol, இந்த மெத்தட் ஆஃப் preparation விட இன்னொரு மெத்தட் இருக்கு which is very important. ஒரு மெத்தட் வந்து கட்டாயமா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. And the formation of benzyl alcohol from benzyl chloride involves nucleophilic substitution, and this method is used in large scale preparation of benzyl alcohol. அடுத்தது reduction of benzyl alcohol. ஏதாவது ஒரு reducing agent, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்றதுக்கு ஆல்டிஹைடு ஆல்கஹாலை மாத்துறதுக்கு சோடியம் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், hydrogen and nickel யூஸ் பண்ணலாம். benzaldehyde is reduced to benzyl alcohol on treatment with sodium amalgam and water or zinc and hydrochloric acid or lithium aluminum hydride. எந்த ஒரு reducing agent வேணாலும் யூஸ் பண்ணலாம். CHO becomes primary alcohol. இது ஒரு முக்கியமான, நான் சொன்ன பத்தியா ஒரு முக்கியமான ரியாக்ஷன் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, which is called Cannizzaro reaction. So Cannizzaro reactionல 2 molecules of benzaldehyde. இது ஒரு 3 marks question. And 2 molecules of benzaldehyde in the presence of sodium hydroxide. One molecule is getting reduced, other molecule is getting oxidized. ஒரே reactionல ஒரு molecule oxidize ஆகும், ஒரு molecule reduce ஆகும். So இதுல oxidation as well as reduction நடக்குது. auto oxidation reduction. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, disproportionation reaction. இத மாதிரி ரியாக்ஷன் வந்து ஒரு 2 இடத்துல தான் நடக்குது நம்ம படிக்கிறதுல. ஒன்னு வந்து benzaldehyde Cannizzaro reactionல, இன்னொன்னு எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா phosphorus oxide is oxidized to phosphoric acid and reduced to phosphine. இதுவும் disproportionation reaction. இதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது disproportionation என்னன்னா நம்ம ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் 2 நடக்கிறத நம்ம பார்த்தது இல்ல. ஓகே, அதனால சிம்பிள் Cannizzaro ரெண்டு விதமா இருக்கு. சிம்பிள்னு ஒன்னு இருக்கு, கிராஸ்ட்னு ஒன்னு இருக்கு. ரெண்டும் ஒரே மாலிக்யூலா இருந்தா சிம்பிள், ரெண்டும் வேற வேற மாலிக்யூலா இருந்தா கிராஸ்ட்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து benzaldehyde வரும்பொழுது 2 molecule of benzaldehyde with OH gives you benzyl alcohol. அதாவது reduction product benzyl alcohol, oxidation product benzoic acid. இப்ப இதே இடத்துல
ஒரு பென்சால்டிஹைட் ஒரு ஃபார்மால்டிஹைட். நான் சொன்ன இந்த முந்தின கேஸ்ல ரெண்டுமே ஒரே மாலிக்யூல். இந்த இடத்துல இது ஒன்னு பென்சால்டிஹைட், அடுத்தது ஃபார்மால்டிஹைட். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் undergoes Cannizzaro reaction? The compounds which does not have alpha hydrogen. ஏன்னா alpha hydrogen இருக்கக்கூடிய compounds undergo aldol condensation. alpha hydrogen என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ CH2 CHO இருக்கு, இதுக்கு அடுத்த கார்பன் இங்க ஒரு H இருந்ததுன்னா இதுல alpha hydrogen இருக்குன்னு அர்த்தம். If there is no higher H, such compounds are not, ஏன்னா இங்க ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு Cl இருக்கு, இங்க ஒரு Cl இருக்கு, இங்க ஒரு Cl இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். This is not having alpha hydrogen. This will undergo Cannizzaro reaction. Alpha hydrogen இருந்தா aldol condensation. That point you have to remember. அடுத்து இன்னொரு பாயிண்ட் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னன்னா, crossed aldol condensation. ஒரு molecule of benzaldehyde and one molecule of formaldehyde. இது ரெண்டும் நமக்கு யூஸ் பண்றோம். இதுல எது ஆக்சிடைஸ் ஆகும்னா, this will be oxidized. நல்ல கவனிச்சுக்கோ. Formaldehyde is oxidized and benzaldehyde is reduced. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும், மிஸ் எதை ஆக்சிடைஸ் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது, எதை ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா aldehyde must be reduced whereas formaldehyde must be oxidized. இது நீங்க வந்து எழுதும்போது எதை ஆக்சிடைஸ் பண்ணணும் எதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அது சொல்றதுக்கு பென்சால்டிஹைடு வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, and formaldehyde oxidize ஆகுது. Crossed aldol Cannizzaro reaction is also equally important, whereas benzaldehyde is reduced to benzyl alcohol. அது ஞாபகத்துல வெச்சுக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். This reaction involves oxidation of one aldehyde and to the acid, while the other is reduced to the corresponding alcohol. In the crossed Cannizzaro reaction, benzaldehyde with formaldehyde, it is the formaldehyde that is converted to the acid benzaldehyde to alcohol. Because of formaldehyde can be more easily oxidized than benzaldehyde. சாதாரணமா benzaldehyde easily oxidizable. ஆனா அதை விட இன்னும் ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணக்கூடியது யாருன்னா formaldehyde. அதனால that is getting oxidized. அடுத்தது Grignard reagent synthesisல ஒரு மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்பயுமே phenyl chlor, அதாவது Grignard reagentனா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா CH3 Mg, அதாவது இந்த இடத்துல C6H5 MgCl when it reacts with formaldehyde. இது பிரைமரி ஆல்கஹால ப்ரிப்பேர் பண்ற ஒரு ரியாக்ஷன், நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். அதனால formaldehyde, இந்த C6H5 இங்க வந்துரும், இந்த MgCl இங்க வந்துரும். we get HCH C6H5 OMgI அல்லது OMgCl. அடுத்த ஸ்டெப்ல the OMgCl goes away and H is added, we get benzyl alcohol. இது வந்து Grignard reagentல formaldehyde யூஸ் பண்ணி. This is phenyl magnesium bromide with formaldehyde. In the presence of ether we get benzyl alcohol. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது benzyl alcohol அப்படின்னு சொல்லும்போது these are the four methods. அதுல ரொம்ப முக்கியமான மெத்தட் என்னன்னா நம்ம Cannizzaro reaction. And then properties வரும்போது benzyl alcohol, benzene ring இருக்கு, solubility எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is sparingly soluble in water. என்ன காரணம் சொல்லலாம், தண்ணியில சரியா கரையாது. யார் தண்ணியில நல்லா கரைவாங்க, யார் கரைய மாட்டாங்க. இப்போ தண்ணியில கரையறதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம்ல, அந்த ரீசன் இங்க இல்ல. என்ன ரீசன் இல்ல, solubility வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு. என்ன சொல்லுங்க, it is sparingly soluble in water because of the presence of, இதுல benzene ring வந்து hydrophobic. phobicனா aversion, வெறுப்பு, நீரின் மீது வெறுப்பு. benzene ring phenyl group larger in size when compared to methyl or ethyl group, அதனால வந்து தண்ணில கரையாது. the larger benzyl group is hydrophobic, அதனால it is soluble in, not soluble in water. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா ஹைட்ரஜன் பாண்டிங் glycerol glycol இருக்கும்போது அதை விட இது குறைவா இருக்கும். ஓகே, it is soluble in organic solvents like benzene and alcohol. chemically it resembles methanol. மெத்தனாலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறைய இதுல பார்க்கலாம். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி, it's a colorless pleasant smelling liquid. It is sparingly soluble in water because of the presence of hydrophobic phenyl group in size when compared to methyl or ethyl group, but it is soluble in organic solvents like benzene and alcohol. Chemically it resembles methanol.
இங்க பாருங்க CH2OH ஹைட்ரஜனோட we get சோடியத்தோட it gives you hydrogen. எல்லா காம்பவுண்ட்ஸ்மே எல்லா ஆல்கஹால்ஸ்மே reacts with sodium and gives hydrogen. இதுல ஒரு ரியாக்ஷன் sodium benzoxide brings about sodium benzoxide எடுத்துட்டீங்கன்னா when it is treated with methyl iodide we get an ester. இது ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வில்லியம்சன் சிந்தசிஸ் னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 மார்க்ஸ் क्वेश्चन. இந்த லெசன்ல கேட்ட 3 மார்க்ஸ் அந்த லெசன்ல one of the preparation of ethers-ல வந்துரும். அதாவது sodium salt of the alcohol reacts with alkyl halide to give you ether. அதே மாதிரி PCl5 உடைய ரோல் என்னன்னா எங்க OH இருந்தாலும் அதை Cl ஆ மாத்திரும். it becomes C6H5CH2Cl plus POCl3 plus HCl. அதே மாதிரி SOCl2 also when it reacts with sulfonyl chloride we get benzyl chloride plus SO2 plus HCl. not only with that, even with HCl also. இப்ப HI ல ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் 1 மார்க்குக்கு இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. HI இருந்ததுன்னா we get what will we get அப்படின்னா we get toluene. please underline benzyl alcohol to toluene. this is the only method where it is treated with HI we get toluene. Iodine is removed by phosphorus. Hydrogen in the presence of palladium is the other reagent that can reduce benzyl alcohol to toluene. HI தவிர hydrogen and palladium. அடுத்தது பாருங்க எல்லா ஆசிட்ஸோடயும் ரியாக்ட் பண்ணும். அசிட்டிக் ஆசிட், அசிட்டைல் குளோரைடு, அசிட்டிக் anhydride. அப்படி வந்தா we get benzyl acetate. this is the compound which has the smell of jasmine. underline, this is the compound that is called benzyl acetate. இதுதான் மல்லிகை பூவின் மணமுடையது. இந்த particular compound is used in perfumery. அடுத்தது lead nitrate is a mild oxidizing agent. it will oxidize your benzyl alcohol into benzaldehyde. and decomposition of the metallic nitrate provides the source. அதாவது இது வந்து ரொம்ப இது decompose ஆச்சுன்னா nitric acid வரும். அதனால mild oxidizing agent. and then we have powerful oxidizing agent like dichromate. அப்ப என்ன ஆகும்? first step aldehyde, second step acid. you get acid in this case. not only dichromate, even permanganate. அப்புறம் addition above the reaction undergoes reactions characteristic of benzene ring. அதாவது இப்ப benzene ring இருக்கு அப்படின்னு சொன்னாலே அதுல substitution takes place. இப்ப benzene ring னா இப்படி இருக்கிறது benzene ring. அதுல CH2OH, halogenation, sulfonation and nitration takes place in the benzene ring. அதுக்கு பேரு electrophilic substitution reaction. எப்ப benzene ring வந்தாலும் electrophilic substitution reactions வரும். அது வந்து எந்த பொசிஷன்ல வரும்னா alcoholsல ortho and para positionல. hence ortho para substituted products are formed. இங்க பாருங்க, இதுல first chlorine நீங்க போட்டீங்கன்னா ortho chloro benzyl alcohol, para chloro benzyl alcohol. sulfonation வரும் பொழுது ortho sulfonic acid. this is called para sulfonic acid. derivatives are obtained which are very important commercially important compounds. drug industry la, pharmaceuticals la, these compounds are very very useful. and then finally we have the uses. தயவு செய்து இதனுடைய uses படிச்சுக்கோங்க. இது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. நான் ஒரு யூஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது தவிர ஒரு முக்கியமான யூஸ் என்னன்னா இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எஸ்பெஷலி இன் மெடிசன் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் லோக்கல் அனஸ்தட்டிக். நம்ம அனஸ்தட்டிக்னா ஈத்தரை சொல்லுவோம். பென்சைல் ஆல்கஹால் இஸ் ஆல்சோ a local anesthetic in intravenous subcutaneous injection. அடுத்தது it is used as an antiseptic in ointments. and an ester which is used in perfumery, that ester is benzyl acetate which has the smell of jasmine. அடுத்தது benzyl benzoate னு ஒரு காம்பவுண்ட். இத ரொம்ப தயவு செய்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு क्वेश्चन இருக்கும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த benzyl benzoate பேஸ் பண்ணி. ஏன்னா இந்த benzyl benzoate எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்துமா அண்ட் ஊப்பிங் காஃப். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான இருமல் வரும், கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க. அது நான் ஸ்டாப்பா அந்த பிள்ளை இருமிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கும் this treatment of asthma and whooping cough, அந்த whooping coughங்கிறதா அடிக்கடி அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வரது, அதுக்கு பேர் whooping cough அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே this benzyl benzoate is used.
இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் சிந்தட்டிக் ரெசின்ஸ் இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 5 யூசஸ் இருக்கு. வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஆல் த 5 யூசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ நீங்க வந்து நம்ம பார்த்தோம்னா ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். இப்போ இதுல வந்து நம்ம இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம நடத்தின வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஐ கோ த்ரூ வாட் ஐ ஹவ் டன் டுடே. இன்னைக்கு நடத்துறதுல என்ன கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைநைட்ரோகிளிசரின் TNG அல்லது GTN ப்ரிப்பரேஷன் தயவு செய்து படிச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாம்ல 3 மார்க்ஸா கேட்பாங்க. அடுத்தது கிளிசரால் வித் இது KHSO4 டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் தட் இஸ் ஆல்சோ an important question. 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் கிளிசரால் ஏன்னா நான் ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். யூசஸ் ஆஃப் கிளிசரால் நீங்க மத்த எல்லா கொஸ்டினும் படிக்கிறீங்களா பிடிச்சிருக்கோ இல்லையோன்றதெல்லாம் கவலை இல்ல. ஆனா இதை மாத்திரம் நீங்க படிச்சீங்கன்னா ஏன்னா பயாலஜி பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு லீவ் இருக்கு கெமிஸ்ட்ரிக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு அடுத்த நாளே கம்ப்யூட்டருக்கு அடுத்த நாளே வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வருது. அதனால நீங்க இந்த மாதிரி செலக்டிவா நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. அடுத்தது நீங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வேணும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் பிரிங் certain problems in aromatic hydroxy derivatives that ஒரு 2 ப்ராப்ளம் போட்டீங்கன்னா ப்ராப்ளம் போடுறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது உங்களுடைய லைக்கிங்க பொறுத்து இருக்கு. அதை நீங்க சொல்லுங்க. அடுத்தது பென்சைல் ஆல்கஹால்னு வரும்போது அந்த கானிஃபெரஸ் ரியாக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அடுத்தது யூசஸ் ஆஃப் பென்சைல் ஆல்கஹால் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை இந்த மாதிரி இப்போ நான் வந்து இன்னைக்கு லெசன்லயே வந்து கிளிசரால் அண்ட் பென்சைல் ஆல்கஹால்னு வரும்போது இதெல்லாம் 3 மார்க்ஸ் கொஸ்டின். அப்புறம் யூசஸ் கிளைகால் கிளிசரால் பென்சைல் ஆல்கஹால் எல்லாத்தினுடைய யூசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம அந்த ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் வருது டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட் அண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். அப்ப கிளிசரால பொறுத்த வரைக்கும் HIயோட ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு 2-3 இருக்கு. ஆக்சாலிக் ஆசிட்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் டஃபா என்ன இருக்கும்னா 1 மார்க்கும் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸ் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க சொல்லுங்க வாட் கேன் வி ப்ரிப்பேர். ஏன்னா இன்னும் ஒரு ஃபீனால் மாத்திரம் தான் இருக்கு ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது which has to be discussed அப்படின்னு சொன்னீங்கன்னா so that நாளைக்கு கிளாஸ்ல அட்லீஸ்ட் we can say என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் we can discuss பண்ணலாம். சொல்லுங்கப்பா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும் which will be useful for you. சொல்லுப்பா. சொல்லலாம் யுவராஜ் சொல்லலாம் புனீத் சொல்லலாம் அல்லது ஓகே அத வந்து நம்ம டுமாரோ நமக்கு ஃபீனால் ஏன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம இன்னும் வரல. கார்பனைல் காம்பவுண்ட்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரே ஒரு மெக்கானிசம் ஆல்டால் காண்டன்சேஷன் இஃப் பாசிபிள் கேனிசரோஸ் மெக்கானிசம் அதை we will discuss tomorrow plus with phenol. ஓகேவா? ஓகேவா? Yes, good evening. Good evening.